இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் பண ஆசை என்ற தலைப்பிலே கேயாசியை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே நாம் ஆகானை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் ஆகானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு வருகிற பொழுது அந்த எரிகோவிலே பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணாமலே ஆண்டவர் அவர்களுக்கு அந்த எரிகோ கோட்டையை தகர்ந்து விழும்படி ஆண்டவர் செய்தார். அப்பொழுது ஒரு நிபந்தனையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த எரிகோவில் உள்ள பொருட்கள் எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக சாபத்தீடானது. இந்த எரிகோவில எந்த ஒரு பொருளையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அந்த வெண்கலம், வெள்ளி, இரும்பு அந்த பொருட்கள் மாத்திரம் என்ன செய்யும், கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரும். மற்ற எந்த பொருளையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அவைகள் எல்லாமே சாபத்தீடானது. சாபத்தீடானதுல ஒரு பொருளையும் தொடக்கூடாது என்பது ஆண்டவருடைய கட்டளை. யோசுவா ஜனங்களிடத்திலே சொல்லுகிறான். ஆனால் அடுத்தால நம்ம பார்க்கிற பொழுது அவர்கள் எரிகோவை ஜெயித்து அடுத்ததாக ஆயி பட்டணத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம். எனவே அவர்கள் 2000-3000 பேர் மாத்திரம் அந்த பட்டணத்திற்கு யுத்தத்துக்கு செல்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் அங்க நாம போக வேண்டியதில்லை என்று சொல்லி. ஆனால் அங்கே நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் என்று சொல்லி நாம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 36 பேரை என்ன செய்தாங்க, அவங்க வெட்டி துரத்தினாங்க, வெட்டி கொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அங்கே ஒரு பெரிய தோல்வி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெரிய எரிகோ பட்டணத்துல ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். இப்போ ஒரு சின்ன ஆயி பட்டணத்துல அவங்க தோற்று போகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியா இருந்து விட்டோமானால் நலமாய் இருக்கும். சத்துருக்கள் கையில எங்களை ஒப்பு கொடுப்பதற்காகவா இந்த யோர்தானை கடக்க பண்ணினீர், இந்த எரிகோவை கடந்து எங்களை வர பண்ணினீர் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அங்கே தேவ தூதன் இடத்திலே அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க, அந்த சாபத்தீடான பொருளை அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளேயே வைத்ததும் உண்டே என்று சொல்லி அந்த தூதன் சொல்லுகிறார். அவர்கள் களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அது யார் என்று அதை அவர்கள் தேடி சீட்டு போட்டு கண்டுபிடிக்கிறார்கள். அந்த பண ஆசை நிறைந்து ஒரு பெரிய தவறை செய்தது யார் என்று பார்க்கிற பொழுது ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த சாபத்தீடான காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த ஆகான் அங்கே என்ன செய்கிறான், பண ஆசையினாலே அவன் என்னெல்லாம் அவன் இச்சித்து எடுத்தான் என்று பார்க்கும் பொழுது கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறை, ஒரு பொன் பாலத்தை கண்டு ஒரு பொன் பாலம், 50 சேக்கல் நிறையுள்ள ஒரு பொன் பாலம், அடுத்தது வெள்ளி, இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வை. இந்த பொருட்களை பார்த்த உடனே அவன் இச்சிக்கிறான், எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நேர்த்தியா இருக்கு, இதெல்லாம் என்ன செய்ய போறாங்க, அக்கினியால சுட்டரிக்கணுமா, ஐயோ எவ்வளவு தங்க பாலம், எவ்வளவு பெரிய வெள்ளி. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்குள்ளே அங்கே ஒரு பண ஆசை வருகிறது, ஒரு இச்சை அவனுக்குள்ளே வருகிறது. அவன் சொல்கிறான், நான் அவைகளை கண்டு இச்சித்து அவைகளை எடுத்துக்கொண்டேன், என் கூடாரத்துக்குள்ள நான் என்ன செய்திருக்கேன், ஒளித்து வைத்திருக்கிறேன், வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஆகான் யோசுவாவின் இடத்திலே சொல்லுகிறான். அங்கே ஆகானுக்கு நடந்ததை நாம் அறிவோம். அவனுக்கு என்ன சம்பவித்தது, ஆகான் அவனுடைய மனைவி, குமாரர், ஆடு மாடுகள் எல்லாம் எங்க கொண்டு போகப்படுதாங்க, ஆகோர் பள்ளத்தாக்கிலே கொண்டு போகப்பட்டு அங்கே கல்லறி உண்டு இந்த ஆகான் செத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் கூட தீட்டான காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவர் முதலாக எச்சரிக்கிறார், நீ தீட்டானதற்கு விலகி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்கள் நடுவில் இரேன், நீங்க அந்த நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நான் உங்கள் நடுவில் இரேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பண ஆசையினாலோ இச்சையினாலோ
நம் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் எந்த காரியம் செய்திருந்தாலும் அந்த யோசுவாவின் இடத்திலே சொல்லப்பட்ட காரியம், நான் உங்கள் நடுவே இரேன். நீங்கள் அந்த தீட்டான காரியத்தை, சாபத்தீடான காரியத்தை உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் விலக்காவிட்டால் நான் உங்கள் நடுவில் இரேன். அப்பொழுதுதான் அவங்க என்ன செய்தாங்க, ஆகானை கண்டுபிடிச்சு அவனை அப்புறப்படுத்தின பிறகுதான் அங்கே வெற்றி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை நம் வாழ்க்கையில நமக்கு வரக்கூடாது. கூட இன்றைக்கும் கூட அநேகர் என்ன செய்யறாங்க, பண ஆசையினால தங்களை கெடுத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சாபமான காரியங்களுக்கு அவர்கள் உடன்படுகிறார்கள். இது சாபம், இந்த பொருளை நம்ம வாங்கினா, இந்த பொருள் நமக்கு வந்தா இது நமக்கு சாபம், நம்ம வீட்டுக்கு இது ஒரு தரித்திரம், இது நமக்கு வாழ்க்கையில நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கும் என்று தெரிந்தோம் அநேகர் தங்களுக்கு அடாத காரியங்களிலே தலையிட்டு அநேக பொருட்களை சம்பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம், இச்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லுகிறது, ஆண்டவருடைய 10 கற்பனைகள்ல ஒரு கற்பனை, இச்சியாதிருப்பாயாக, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஒருவேளை இந்த நாளில், இந்த காலை வேளையிலே நாம் எதையாயிலும் பிறருடைய பொருளை இச்சித்து அபகரித்து நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பார்வையிலே சாபத்தீடாக காணப்படும். நாம் அதை நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தோல்விகளும் போராட்டங்களும் நஷ்டங்களும் வருகிறது, ஆண்டவரே இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மிடத்துல என்ன குறை இருக்கிறதோ அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதைத்தான் வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. தவறு செய்தது ஆகான், ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டது அவனுடைய முழு குடும்பமும் அங்கே பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களிலும் கூட நாமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பண விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அவன் சொல்லுகிறான், நான் கண்டு இச்சித்தேன், அதை நான் எடுத்துக்கொண்டேன், என் கூடாரத்துக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறேன். நாம எங்க ஒழித்து வைத்தாலும், நம்ம வீட்டிலேயோ உள்ள நம்முடைய இருதயத்திலேயோ தீட்டான காரியங்களை நாம என்ன செய்யலாம், மறைத்து இருதயத்திற்குள்ளே நாம் வைத்துக் கொண்டிருக்கலாம். தீட்டான எண்ணங்கள், அருவருப்பான எண்ணங்களை வைத்திருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யாருக்கும் தெரியாது, நான் கூடாரத்தின் அடியிலே மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். நாம எப்படி மறைத்து வைத்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் பார்க்கிறார். நம்முடைய பண ஆசைகள், இச்சைகளை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. அந்த ஆகான், இஸ்ரவேலர் அந்த நிற்க முடியவில்லை, சத்துருக்களுக்கு முன்பாக அவங்களால நிற்க முடியவில்லை. அங்கே கடுமையான தோல்வி, அங்கே பெரிய தோல்வி ஏற்படுகிறது. ஜனங்கள் கலங்குகிறார்கள். யோசுவா தரையிலே விழுந்து கிடக்கிறார். சத்ருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா எங்களை இங்கே கொண்டு வந்தீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியா இருந்து விட்டோமானால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி யோசுவா புலம்புகிறார். அங்கே ஒரு பெரிய தோல்வி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே தீட்டான காரியம் என் வாழ்க்கையில இருக்கிறதா, என் வீட்டுக்குள்ள தீட்டான பொருட்கள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அதை அப்புறப்படுத்தின பிறகுதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு வெற்றி, கடந்து வெற்றியை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி உடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நாங்களும் கூட ஆகானை குறித்து தியானித்தோம். தீட்டானதற்கும் சாபத்தீடானதற்கும் நாங்கள் விலகி வாழ ஆண்டவர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவரை, இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.